1 மடங்கு 2 மடங்கு பணம் பார்க்கலாம், 30 மடங்கு பணத்தை ஒரு இதில் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு அப்போ தான் நினச்சேன். என் நோக்கம் என்ன, 1,00,000 ரூபா போடுறோம், பொங்கலுக்கு பெருசாக காசு அடிக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம். இதுதான் நம்ம பிளானு. வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மார்க்கெட்டு நல்ல கீழே, என்னுடைய பணம் பூரா மைனஸில் இருக்குது. சும்மா இருந்த என்னுடைய சிக்னல் ரெட் சிக்னலாக மாற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் 100 குவான்டிட்டி வாங்கிச்சுதான் 30,000 ரூபா ப்ராஃபிட், எனக்கு என் மாத சம்பளம் இன்னைக்கு வந்திருக்கும் அப்படின்னாரு. கீழேருந்து மேலே வரையும் போகும்னு நினச்சாரு. ஒரே நாள் 5 லட்ச ரூபாயும் லாஸ். 2.5 லட்ச ரூபா சம்பாதிச்சார் ஒரு வாரத்தில். 2வது வாரத்தில் 5 லட்ச ரூபா லாஸ் பண்ணாரு. எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த தொலைச்ச இடத்துல தான் தேடணும். நான் இங்கே தொலைச்சிட்டு வேற ஒரு இடத்துல போய் தேடுறது முட்டாள்தனம். எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். எங்கே வேறு எதனா தொழில் செஞ்சாலும் சரி, வேறு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன், வேறு ஏதாச்சும் ஆல்டர்னேட்டிவ் பிஸ்னஸ் எது பண்ணாலுமே எங்கே சுற்றினாலும் மனசு இந்த ஷேர் மார்க்கெட் கிட்ட தான் திருப்பி வந்துருக்கு. என்னால் லைவ் மார்க்கெட்டில் எனக்கு எந்த ஒரு ஃப்ரீ கால்ஸும் தேவையில்லை, எந்த ஒரு அட்வைசபிளும் தேவையில்லை. என்னால் சார்ட் பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும்னா, நான் பார்த்ததுமே நான் நிறைய செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய இதில் கிளாஸுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் நான் பார்த்ததுலே பெஸ்ட்டுன்னா இன்ட்ரிஃபின் அகாடமி மட்டும் தான். என்னுடைய பேர் ஆர் பூபதி, கிருஷ்ணகிரி மாவட்டம், அங்கிருந்து வரேன் நான். ஆக்சுவலாக என்னுடைய பிஸ்னஸ் வந்து டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் 5 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி எனக்கு ரொம்ப நாள் ஆசை, கற்றுக்கணும்னு ஆசை. காரணம் ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இதில் தான் அதிகமாக பணம் பண்ண முடியும் அப்படின்றது ஒன்று. செகண்ட், எனக்கு இது மேலே எப்படி இந்த ஷேர் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்றது எனக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, 2 பேர். ஒருத்தர், நான் வந்து கடைங்களுக்கு போய் வசூல் பண்ணுவேன். வசூல் மீன்ஸ் என்னுடைய அந்த டெலிகாம் கலெக்ஷன் வாங்க நான் போவேன். அந்த கலெக்ஷன் பண்ணும்போது அந்த கடைக்காரர் வந்து பண்ணிகிட்ருப்பார். ஒரு நோட், லெஜர் நோட் வச்சு 10 ஷேர் வாங்கியிருக்கேன், 20 ஷேர் வாங்கியிருக்கேன். யாராச்சும் நம்ம போய் காசு வாங்கும்போது அது விற்றுட்டுமா, வாங்கிட்டுமா, இது என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருப்பார். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கும் ரொம்ப நாள் ஒரு ஆசை, என்ன தான் நான் பண்ணுறீங்க, ஏன் சார் கொஞ்சம் என்னென்னு சொல்லுங்கள் சார், எனக்கும் கொஞ்சம் பெருசாக ஒன்றும் வருமானம் இல்லை, கொஞ்சம் இது சொல்லி கொடுத்தீங்கன்னா எனக்கும் வசதியாக இருக்கும் சார். ஐயோயோ அதெல்லாம் கஷ்டங்க, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, அதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸு அப்படி இப்படின்னு சொல்லுவார். இல்லை சார், ஒரு சின்ன ஹெல்ப் தான் கேட்குறேன், நான் சொல்லிக் கொடுங்க, அதுக்கு என்ன ஃபீஸோ என்னமோ பே பண்ணிடலாம் அப்படின்னு. அவரும் இதாக சொல்லித்தரேன், அதான் சொல்லித்தரேன், இன்றைக்கி வாங்க நாளைக்கு வாங்க, கடைசி வரையும் அவர் அதுக்கான விஷயமே சொல்லலை. ஆனால் அவர் அது மூலிமா நல்லா சம்பாதிச்சார். ஆனால் அவர் வாங்கினது பூரா ஸ்டாக்ஸ் மட்டும்தான். அவர் ஆப்ஷன்ஸ் வாங்கி நான் பார்த்ததே கிடையாது. ஏதோ ஒன்று வாங்குறாரு, ஏதோ ஒன்று விற்கிறாரு, ஏதோ ஒரு கம்பெனி. நமக்கு தெரிஞ்சது பூரா நம்ம கண்ணு முன்னாடி என்ன பொருள் இருக்குது அதுதான் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு நம்ம ஏதோ ஒரு ஃபோன் பார்க்குறோன்னா இந்த ஃபோனோட ஷேர் எவ்வளோ இருக்கும், இல்லை நம்ம நெட்வொர்க்கில் இருக்கிறோம், நம்ம நெட்வொர்க்கோட ஷேர் எப்படி இருக்கும், இப்படி தான் நமக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும். இதே மாதிரி அந்த நாள் படம் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு கோவிட் வருது. கோவிட் வரும்போது எல்லாருக்குமே ரெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கோவிடில் அந்த 3 மாதம் கேப், நம்ம ஓவரால் இந்தியா ஃபுல்லாகவே லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அப்போ யாரும் வீட்டை விட்டு கூட வெளியே வர முடியாது. அப்போ என்னென்னா, இந்த எமர்ஜென்சி பர்பஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வெளியே விடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த முக்கியமான பொருள் பால், இது மாதிரி அத்தியாவசிய தேவைக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அலௌடு வெளியே ஊர் சுற்றுறதுக்கு. நமக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரி, டெலிகம்யூனிகேஷன் எமர்ஜென்சின்னு சொல்லி பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம சுற்றுவோம். நம்ம சுற்றும்போது என்னால் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கோ, வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு என்னால் ஈஸியாக போக முடியும், வர முடியும். அப்படி ஆஃபீஸில் இருக்கும்போது சும்மா இருக்கிறோமே, இந்த சும்மா இருக்கிறனால ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லி தான் மார்க்கெட் பக்கம் போகலான்னு போகிறோம். அப்போ தான் மார்க்கெட் பற்றி என்ன, மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத யூடியூப்பில் போட்டு பார்க்குறேன். யூடியூப்பில் எல்லா டேட்டாவும் ஒன்று வந்துகிட்டே இருக்குது. அது பார்க்கும்போது பாதி புரியுது, பாதி தெரியல. பங்கு எங்கேயோ யாரோ பங்கு போடுறாங்க, யாரோ அது வாங்குறாங்க, விற்கிறாங்க, இதுதான், அவ்வளோதான் அதில் வந்து கிடைச்ச நாலேஜ். சரி, இதை பற்றி பார்க்கலாமேன்னு சொல்லி ஒரு ஷேரும் பார்க்குறேன். ஒரு ஷேருமே ஒரு நாளைக்கு ஒரு விலையில் இருக்குது. உதாரணத்துக்கு நான் பார்க்கும்போது நம்ம தான் தொழிலில் இருக்கிறோமே, நம்ம தொழிலே பார்க்கலாமே, வோடஃபோன் ஐடியா லிமிடெட் அப்படின்றது இருந்தது. சரி, அதில் பார்க்கலாமேன்னு சொல்லி ஷேர் பார்க்குறேன். அன்றைக்கி டேட்டில் ஷேர் இருந்தது பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 3 ரூபா 2 ரூபாவில் இருந்துச்சு. கோவிட் டைமில் ஒரே அடியாக விழுந்துருச்சு. அந்த ஒரே அடியாக விழுந்ததுனால அந்த மார்க்கெட், சரி இண்டஸ்ட்ரியே இவ்வளோ விழுந்திருக்கு, மொத்தமாக முடிக்க போகிறாங்க, எல்லா கம்பெனியும் அந்த ஷேர் மார்க்கெட் இது ஓப்பன் பண்ணல ரத்த வெள்ளத்தில் ஊற்றுற மாதிரி ரெட் கலரில் இருக்கும், எந்த இதுவுமே க்ரீனாகவே பார்க்க முடியாது,
சரிடா இது இப்போ சரி சும்மா பார்க்கலாம். வழக்கம் போல் நம்ம தான் இன்னைக்கு ஜிம்முக்கு போகணும்னு நினைப்போம். 2 நாள் போகணும்னு நினைப்போம். ஆனால் போக மாட்டோம். ரன்னிங் போகணும்னு நினைப்போம். இருக்க மாட்டோம். டயட் போகணும்னு நினைப்போம். 2 நாள் சாப்பிடாம இருப்போம். 3வது நாள் பிரியாணி போட்டு கட்டுன்னு கட்டுவோம். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நடந்தது. 2 நாள் பார்த்தேன். 2 நாள் பார்த்துட்டு 3வது நாள் அதை விட்டுட்டேன். சரி அதுக்கப்புறமேட்டு ஏன்னா ஒன்று சொல்லித்தரத்துக்கு ஆள் இருக்கணும் ஃபஸ்ட்டு. இல்லை கற்றுக் கொடுக்குறதுக்காச்சும் ஆள் இருக்கணும். இல்லை பக்கத்துல இருந்து செய்யின்னு சொல்கிறதுக்காச்சும் யாராச்சும் ஒருத்தர் இருக்கணும். எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாம பாட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நடுவில் கேப் விட்டேன். கேப் விட்டு மறுபடியும் கோவிட் லாக்டவுன்லாம் ஓப்பன் ஆச்சு. லாக்டவுன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமேட்டு மறுபடியும் மார்க்கெட் திருப்பி பார்க்கலாமே. அன்றைக்கி தான் எல்லாமே விழுந்துட்டு இருந்துச்சு. இப்போ இன்னும் எவ்வளோ விழுந்திருக்குன்னு பார்க்கலாமேன்னு பார்க்குறேன். நான் 3 ரூபாவில் பார்த்த ஷேரு 30 ரூபாவில் போயிடுச்சு. பஜாஜ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், அந்த பஜாஜ் ஃபினான்ஸு, ஃபின்சர்வ், இது மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த ஒரு கேட்டகரியும் நான் பார்க்குறேன். 500 ரூபா, 600 ரூபா, 900 ரூபாயில் இருந்த ஸ்டாக் எல்லாமே 1000 ரூபாய்க்கு மேலே, 5000 ரூபாய்க்கு மேலே, 1 மடங்கு 2 மடங்கு பணம் பார்க்கலாம். 30 மடங்கு பணத்தை ஒரு இதில் பார்க்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எனக்கு அப்போ தான் நினச்சேன். திடீர்னு நம்ம இப்போ ஒரு இடமே வாங்கி வச்சுக்கிறோம். கோவிட் டைமில் இடம் விற்கிறதுக்கும் ஆள் இல்லை, வாங்குறதுக்கும் ஆள் இல்லை. ஆனால் ஷேர் மட்டும் வித்துட்டே இருக்கிறாங்க, வாங்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குது. இது எங்கே பண்ணுறாங்க, யார் பண்ணுறாங்க, இதை பற்றின எந்த ஒரு புரிதலும் இல்லை. அப்புறமேட்டு யூடியூப்லேயே பார்த்து எப்படி டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அந்த அக்கௌண்ட்னா என்ன, இதில் எதனா பணங்கள் எதனா திருடு போயிடுமா, இல்லை நம்மளை எதனா பண்ணுவாங்களா அப்படின்றது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வரைக்கும் தான் பார்த்தனே அப்படியே, அதுக்கு பின்னாடி இருக்கிற நல்லது கெட்டது எதுவுமே நான் பார்க்கல. கண்மூடித்தனமாக நானும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பார்த்துட்டு இதில் அதிகமாக பணம் பண்ணணுமே. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு ஐடிசியோ இல்லை ரிலையன்ஸ் ஸ்டாக்கு வாங்கணுன்னாக்கா 1000 ரூபா வேணுமே பணம். ஒரு ஷேர் வந்து 1000, 10,000 இது மாதிரி ரேஞ்சில் எல்லாம் இருக்குது. நம்மக்கிட்ட 1,00,000 ரூபா இருக்குன்னாலுமே 10 ஷேர் தானே வாங்க முடியும். 10 ஷேர் வாங்கி வச்சு அது 2 நாளோ இல்லை 1 மாதம் கழிச்சு ஒரு 20 ரூபா ஏறினா கூட 1,00,000த்துக்கு 20 ரூபா கிடைச்சா அது என்ன போய் ப்ராஃபிட் கிடைக்க போகுது. இது நம்மளுக்கு வேணாம், பெருசாக பார்க்கணும். ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது தான் தெரியுது இது எங்கே பார்க்கணும், எங்கே வாங்கணும் எதுவுமே தெரியல. எப்படி வாங்கலாம், எதை வச்சு வாங்குறது. இன்னைக்கு மார்க்கெட் போகும். நானே கண்மூடித்தனமா கோழி சண்டை, சேவல் சண்டை நடக்கிற மாதிரி எனக்கு நானே பெட் வச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் போகும், அவ்வளோ தூரம் போகும்னு எனக்கு நானே முட்டாள்தனமாக நம்பி அது மூலியமாக பல பணத்தை இழந்தேன். அது மட்டும் இல்லாமல் சரி திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. சார் இது மாதிரி நீங்கள் தானா? ஆமாம் நான் தான். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். சரி இது மாதிரி தான் டிமேட் அக்கௌண்ட்டில் உங்கள் பேர் வந்திருக்கு, நானே உங்களுக்கு ட்ரேட் பண்ணி தரேன். உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத வாங்கினா மட்டும் போதும், வேறு எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தர். இன்னொருத்தர் உங்களுக்கு எதுவும் நீங்கள் பிஸியாக இருந்தால் கூட விட்டுடுங்க, நாங்களே உங்களுக்கு பண்ணித்தரோம், உங்கள் அக்கௌண்ட்டும் பாஸ்வேர்டு மட்டும் கொடுங்க, நாங்களே பண்ணிக்கிறோம். ஏன்னா டிமேட் அக்கௌண்ட்டில் எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பணம் விட்ரா பண்ணாலுமே ஆட் பண்ணாலுமே நம்ம அக்கௌண்ட்டு தான் வேணும். ஸோ அதனால் பணம் எங்கேயுமே திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம அந்த ஒரு விஷயத்தில் பத்திரமா இருக்கலாம். சரி பாஸ்வேர்டு எதுக்கு கொடுக்கணும், நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ண தெரியாதா, சரி சார் அப்படி தான் கால் கொடுங்கன்னு சொல்லி 2021 ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு நியூ இயருக்குமே ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த கெட்ட பழக்கத்தை நான் நிறுத்தணும், இந்த வருஷம் இதை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படணும் அப்படின்னு. அது மாதிரி நானும் பண்ணேன். 2021 மார்க்கெட்டுக்குள்ளே வரேன். மார்க்கெட்டுக்குள்ளே வந்து வாட்டி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கால் ஆப்ஷன் வாங்குங்க, புட் ஆப்ஷன் வாங்குங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ லாட் வாங்குங்க அப்படின்னு. இந்த லாட் சைஸ் முதற்கொண்டு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. நான் வாங்கணும்னு எனக்கு தோணலை. 1 லாட் தான் வாங்கணுமா, 2 லாட் தான் வாங்கணுமா, இதெல்லாம் இல்லை. என் நோக்கம் என்ன, 1,00,000 ரூபா போடுறோம், பொங்கலுக்கு பெருசாக காசு அடிக்கிறோம், போயிட்டே இருக்கிறோம், இதுதான் நம்ம பிளானு. அப்படி போயிட்டு இருக்கக்குள்ள தான் என்னடா இது, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த ஆள் கால் பண்ணுறான். திடீர்னு ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி ஃபோன் பண்ணி, இது வாங்குங்க, இதை வாங்கினா உங்களுக்கு எங்கேயோ போகும், உங்ககிட்ட எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் அவன் கேள்வியே என்னுடைய பணம் எவ்வளோ இருக்குன்றத அவன் கேட்டுக்கிறான். இது எப்படின்னா, என் கையை வச்சு என் கண்ணை குத்துறதுக்கு ஒருத்தன் பிளான் பண்ணுறான், நானும் மண்டையை ஆட்டிட்டு கண்ணை குத்திட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். அவனும் சொல்கிறான், நானும் வாங்கிட்டேன். வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா மார்க்கெட்டு நல்ல கீழே, என்னுடைய பணம் பூரா மைனஸில் இருக்குது. சும்மா இருந்த என்னுடைய சிக்னல் ரெட் சிக்னலாக மாற ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கண்டினியூஸாக எனக்கு கால் பண்ணவனுக்கு நான் கால் பண்ணிகிட்டே இருக்கிறேன், அவன் ஃபோன் எடுக்கவே இல்லை. எனக்கு பயங்கரமான கோபம். இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எனக்கு லாஸ் இருக்குன்னு தெரியுது. அங்கே நான் விற்கணுமா, இல்லை என்னுடைய ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வரணுமா, என்ன பண்ணணுன்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவன் தான் நான் வாங்க சொன்னான். அவன் ஃபோன் எடுத்தால் தானே தெரியும் எனக்கு விற்கணுமா வாங்கணும். அவன் ஃபோனே எடுக்க மாட்டேன்றான். போது ஒரு 2 நாள் கழித்து திருப்பியும் அவனே ஃபோன் பண்ணுறான். சார் நான் சொல்கிற இடத்துல இப்போ வாங்குங்க, இப்போ வாங்கினீங்கன்னா ஆவரேஜ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான்.
நானும் ஏங்க ஆல்ரெடி இவ்வளோ மைனஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இப்போ இங்கே இடத்துலேருந்து நீங்கள் வாங்குங்க, இந்த ப்ராஃபிட் அப்படியே டபுள் ட்ரிபிளாக மாறிடும் அப்படின்னு. சரி ரைட், நம்மளுக்கு பொங்கல் கன்ஃபார்ம் தான் இன்னைக்கு அப்படின்னு நினச்சி நானும் வாங்க ஆரம்பிக்கிறேன். சரிங்க கொஞ்சம் ஃபோன் பண்ணாமட்டு ஃபோன் எடுங்க அப்படின்னு. நானே கூப்பிடுவேன், நீங்கள் பயப்படாதீங்க, தைரியமாக வாங்கிட்டு வைங்கன்னு சொல்லி அவனும் வந்து சொல்லிட்டு போயிட்டான். நானும் வாங்கி வச்சுட்டேன். பொங்கல் அன்னைக்கு மொத்தமாக வாஷ் அவுட். வீக் எக்ஸ்பிரி, நானும் எக்ஸ்பிரி ஆகிட்டேன். அன்னைக்கு இருந்த 1,00,000 ரூபாய் கேபிட்டலும் காலி. அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மொதல் விஷயம். அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நான் பண்ணக்கூடாத மொதல் தப்பு என்னென்னா, இன்னொருத்தன் எதனா சொன்னானா அதை செய்யவே கூடாது. இன்னொருத்தன் ஃபோன் பண்ணால் அவன் அவன் என்ன சொன்னாலும் சரி, நம்ம செய்யவே கூடாது. நம்மள முக்கால்வாசி பேர் பண்ணுற தப்பே அதுதான். ஏன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னுடைய இன்னொரு நண்பர். அவர் வந்து இன்ட்ராடேல இந்த லீவரேஜ் வச்சு ஸ்டாக்ஸ் மட்டும் வாங்கி வித்துட்டு இருந்தார். நான் ஆப்ஷன் பண்ணுறதை பார்த்து அவரும் என்கிட்ட ஆப்ஷன் பண்ணணும்னு வந்தார். எனக்கு வந்த மாதிரியே அவருக்கும் ஃபோன் வந்துச்சு. நான் அவருக்கு சொல்கிறேன், வேணாம் வாங்காத, இப்படி தான் சொல்லுவானுங்க, ஆனால் வாங்காத, நானும் இதில் வந்து அடிபட்டுருக்கிறேன், நான் பண்ணதை நீ பண்ணாத அப்படின்னு நான் அவருக்கு சொல்கிறேன். அவரும் சரி சரி சரின்னு சொல்கிறாரு. அவனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறவர் விடாத பேக்ஹேண்ட்லேருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்கான். சார் இன்னைக்கு வாங்க சொன்ன வாங்கலையா, வாங்க சொன்ன வாங்கலையான்னு. அவன் நான் சொன்னதை நம்பிட்டான். அவன் இல்லை ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு, வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, வேணாங்க அப்படின்னு சொல்லி. சார் உங்கள் ஃப்ரெண்டை நம்பாதீங்க, என்ன நம்புங்கன்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். இவரும் வந்துட்டு இல்லை இல்லை இல்லை, சரி நீங்கள் சொல்லுங்கள், நான் வாட்ச் பண்ணி பார்க்குறேன், நீங்கள் கொடுக்குறது நான் வாட்ச் பண்ணி பார்க்குறேன் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு இவரும் வாங்கி வாட்ச் பண்ணி பார்க்குறாரு. உடனே அவர் என்னன்றாரு, யோ பூபதி, நீ அந்த ஆள் சொன்ன மாதிரி ஏறிடுச்சியா, 100 பாயிண்ட் ஏறிடுச்சியா, என் ப்ராஃபிட் எங்கேயும் வந்துருங்க. தலைவரே அப்படி தான் சொல்லுவானுங்க, வாங்காத விட்டுடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அவருக்கு கேட்கல. திருப்பியும் அடுத்த நாள் அதே மாதிரி வராரு. அவன் சொன்னான், காலையிலே ஒரு கால் கொடுத்தான், பேங்க் நிஃப்டியில் கால் கொடுத்தான், 100 பாயிண்ட் போச்சு தெரியுமா, நான் 100 குவான்டிட்டி வாங்கிச்சுதான் 30,000 ப்ராஃபிட் எனக்கு, என் மாத சம்பளம் இன்னைக்கு வந்திருக்கும் அப்படின்னாரு. தலைவரே இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, நம்பாதன்னு. அவரு கேட்கல. திருப்பியும் அடுத்த நாள் அவன் கால் கொடுக்குறான். அந்த காலுமே 300 பாயிண்ட் ஹிட் ஆகுது. உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு ஈகோ வந்துருச்சு. இவன் வந்து நமக்கு வர்ற கால்ஸ் எல்லாமே இவன் தடுக்கிறான், எங்க நாம பணக்காரனா மாறிடுவோம்னு சொல்லி இவனுக்கு பொறாம, அதனாலதான் இவங்ககிட்ட இதுக்கு மேல சொல்லவே கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, வாங்கி வச்சிடறாரு. வாங்கி வச்சுட்டு என்கிட்ட அவர் சொல்லல, ப்ராஃபிட் பண்ணிட்டாரு. ஒரு 10-15,000 ப்ராஃபிட் பண்ணிட்டாரு. சூப்பர் தலைவரே, இதுக்கு மேலே நான் உன்னை நம்புறதே இல்லை. அவன் எனக்கு ஒரு வாரம் கால் கொடுத்தான், அவன் கொடுத்த கால் எல்லாமே ஹிட் ஆச்சு. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் நான் எடுத்திருந்தானுங்க பல லட்ச ரூபாய் என் கையில் இருந்திருக்கும், உன்னால எனக்கு இவ்வளோ லட்சம் லாஸ் இருக்கு. சரி தலைவரே, இதுக்கு மேலே நான் இது அப்படிதான் வரும், ஆனால் வேணாம் தலைவரே, சொன்னா கேளுங்கன்னு. எனக்கும் ஒரு பக்கம் ஒரு ஜெலஸ் இருக்க தான் செய்யும். நம்ம வேணாம்னு சொல்லி அவர் 15,000 ப்ராஃபிட் பண்ணிட்டாரு. சரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, சரி பரவாயில்ல விடுடான்னு சொல்லி திருப்பி விடுறேன். திருப்பி அவர் கால் வாங்குறாரு, ஹிட் ஆகுது. 15,000 ப்ராஃபிட், 30,000 ப்ராஃபிட்டை பண்ணுறாரு. 30,000 ப்ராஃபிட்டு அப்படியே அது ஒரு லெவல் மேலே வச்சு போயிட்டே இருக்காரு. மனுஷன் ஒரே வாரத்தில் ஆஃபீஸில் என் கண்ணமடியாக உட்காந்து இப்படி கால் ஆட்டிட்டு இருக்கிறாரு. கால் ஆட்டி டீ சாப்பிட்டா 1,00,000 ப்ராஃபிட்ப்பா, என்ன போய் பண்ணுறது அப்படின்ற ஒரு இதில். சரி சரி சந்தோஷம், நான் தான் பார்க்கல, நீயாச்சும் அந்த 1,00,000 ப்ராஃபிட் பார்த்துக்கேன் அப்படின்னு சொல்லி விட்டுறேன். இது எனக்கு என்னமோ தோணுச்சு, தலைவரே இப்பயும் ஒன்றும் இல்லை, வித்துரு, 1,00,000 ப்ராஃபிட் இருக்குல்ல, வித்துட்டு மைண்டப் பண்ணிக்கோ, நீ வேணாம். அவர் வந்து ஒத்துக்கல. எப்படின்னா இவங்க இந்த ப்ராஃபிட் கொடுக்குறவங்க இத்தனை % எனக்கு கொடுக்கணும், கமிஷன் கொடுக்கணும்னு ஒரு டீல் வச்சிருப்பாங்க. 10,000 ப்ராஃபிட் பண்ணால் எனக்கு 40%, உங்களுக்கு 60%. 4,000 ரூபாய் இவருக்கே கொடுக்கணும், 6,000 ரூபாய் இவருக்கு வச்சுக்குவாரு. இவர் யோசிக்கிறாரு, அவனுக்கே 4,000 கொடுக்கணுமே, அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும்ல, அதுக்கே இன்னொரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ட்ரேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அங்கிருந்து கால் பண்ணுறவன் 500 குவான்டிட்டி வாங்குங்க அப்படின்வா, நம்மளால 1000 வாங்குவார், ஏன்னா அவனுக்கு கமிஷன் கொடுக்கணுமே. அதனால 2 டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டார். இந்த ஃபோனில் 500 வாங்கிக்குவார், இந்த ஃபோனில் 500 வாங்கிக்குவார். ஏன்னா அவனுக்கு அனுப்ப வேண்டிய ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு 500 மட்டும் அனுப்பிச்சிருவார். இப்படி ஒரே நாள் என்ன பண்ணிட்டார், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டார். ஆப்ஷன்ஸ் மட்டுமே ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பக்கம் வாங்கி வச்சுட்டார். வாங்கி வச்சுட்டு படிப்படியாக அடி உழுது. அதாவது அவர் அந்த ஒரு வாரத்தில் மட்டுமே 2.5 லட்ச ரூபா லாபம் சம்பாதிச்சார். 2.5 லட்ச ரூபா லாபம் சம்பாதிச்சவர் அடுத்த 100 குவான்டிட்டி வாங்கினா 30,000 கிடைக்குது. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சார். அப்போ 1000 வாங்கினா, 3,000 வாங்கினா, 4,000 வாங்கினா, பல்காக இறங்கலாமேன்னு சொல்லி 5 லட்ச ரூபாய்க்கு ஆப்ஷன்ஸே வாங்குறாரு. லாட் சைஸ் எல்லாம் கண்ணாபுண்ணான்னு போது. அவங்க அதில் வந்து ஒரு 900 குவான்டிட்டி அந்த முதல் லிமிட் இருக்கும். இவர் அந்த 900 3 போடுவார். 900 போட்டு 2,000 இப்படி பாருன்னு சொல்லி இப்படி போட ஆரம்பிச்சாரு. மைனஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு.
தலைவரே எப்பயும் ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் நீ லாபம் சம்பாரிச்ச, வந்த லாபம் போனதை நினச்சிக்கோ, அந்த 2,00,000 போச்சுன்னு நினச்சிக்கோ, மிச்சம் இருக்கிற காசு அப்படியே வச்சுக்கோ, நீ வித்ட்ரா பண்ணிடு, வித்துருன்னு. அவரு ஒத்துக்கவே இல்லை. அது அவருக்கு என்ன சொன்னாலும் சரி அவருடைய மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் சொன்னப்போ எல்லாமே எனக்கு கேன்சல் தான் ஆச்சு. நீ நம்பாதான்னு சொன்ன, நான் நம்பினதுனால தான் ப்ராஃபிட் பண்ணேன். இப்பயும் நீ கெடுதல் தான் பண்ற. இப்போ நான் மைனஸ்ல இருக்கிற பார்த்து நீ சந்தோஷமா இருக்கிற அப்படின்னு அவரு தனக்கு தானே ஒரு புலம்பல் மாதிரி வந்துட்டாரு. வேண்டாங்க விட்டுருங்க, 5,00,000 ரூபாய் யாராச்சும் முதல் போடுவாங்களா, வேண்டாங்க வேண்டாங்க விட்டுருங்க விட்டுருங்கன்னு. அவர் பில்குல் கேட்கவே இல்லை. 50,000 லாஸ் ஆச்சு, 1,00,000 லாஸ் ஆச்சு, அடுத்த நாள் 1,50,000 லாஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட எக்ஸ்பீரி ரேஞ்சுக்கு வந்துட்டாரு. எக்ஸ்பீரி ரேஞ்சுக்கு அவருக்கு அந்த ரிட்டர்ன் பவுன்ஸ் ஆகும்னு அவர் ஆசையா இருந்தார். கீழேருந்து மேலே வரையும் போகும்னு நினைச்சாரு. ஒரே நாள் 5,00,000 ரூபாயும் லாஸ். 2,50,000 ரூபா சம்பாரிச்சார் ஒரு வாரத்தில். 2வது வாரத்தில் 5,00,000 ரூபா லாஸ் பண்ணாரு. திருப்பி அவருக்கு அந்த ஏக்கம் விடலை. திருப்பி அவர் 5,00,000 போட்டாரு. திருப்பி 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 பணம் வாங்கி நான் விட்டது 1,00,000 அவர் விட்டு என்ன பார்த்து அவர் விட்டது 20,00,000 ரூபா விட்டாரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் மட்டும். இது நாள் பட அது என்ன சொல்றது, என்ன நான் ஷேர் மார்க்கெட்டை விடலை, என்ன ஷேர் மார்க்கெட் விடலை, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோன்ற மாதிரி அப்படியே போயிட்டே இருக்குது. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. அதை விட்டு எங்கேயும் போக மாட்டேது. என் வீட்லேயும் சொல்லி பார்த்துட்டாங்க. வீட்டில் இதெல்லாம் விட்டுறா, எதுக்கு சும்மா அந்த ஏமாத்து வேலை, கேம்லிங்கு இதெல்லாம் விட்டுன்னு இல்லைன்னு சொல்லி நானும் ஒரு 3 மாதம் இந்த பக்கமே ஆப்பே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி விட்டுட்டு வெளியே போனேன். விட்டுட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் பார்க்குறேன். நம்ம ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணும்போது மார்க்கெட் எங்கே இருந்துச்சு, இந்த 3 மாதத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்குது அப்படின்றது. எல்லாம் ஒன்று சொல்லுவாங்க, இந்த தொலைச்ச இடத்துல தான் தேடணும். நான் இங்கே தொலைச்சிட்டு வேற ஒரு இடத்துல போய் தேடுறது முட்டாள்தனம். எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். இதுக்கு முதல்ல ப்ராப்பராக படிக்கணும். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், திருப்பி அவர்கிட்ட தலைவரே இது மாதிரி தான் நிறைய இடத்துல கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க தலைவரே, ஆளுக்கு பாதி காசு போட்டுக்கலாம், உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, நான் புரிஞ்சுக்கிறேன், நான் என்ன கற்றுக்கிறேனோ அதை நான் உனக்கும் ஷேர் பண்ணி சொல்கிறேன், 2 பேருமே சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற. அவர் ஒத்துக்கவே இல்லை. கடைசி வரையும் அவர் நான் சொன்னதுக்கு எதுக்குமே அவர் ஒத்துக்கலை. இப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் நிறைய வாட்டி இந்த வீடியோஸ் பார்க்குறது இது எல்லாமே பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் எனக்கு வந்தது தான் இன்ஜினியரிங் ஃபேக்ட்னு சொல்லி ஒருத்தர் வீடியோஸ் போடுவார். அவருடைய வீடியோ நல்லாயிருக்கும். வியூஸ்க்காக இல்லை, அவர் எல்லா ப்ராடக்ட்டையும் ரிவ்யூ பண்ணி தான் போடுவார். ப்ராடக்ட் கரெக்டாக இருக்குது, நல்ல ப்ராடக்ட்னா மட்டும்தான் இருக்குது, பயோவில் லிங்க் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி எனக்கு வரும்போது தான் அவருடைய வீடியோவில் தான் என்ட்ரி ஃபின் அகாடமி பற்றி போட்டிருந்தார். சரி பாய் எவ்வளோ சீக்கிரத்தில் எதுவும் சொல்லவே மாட்டார், இவர் சொல்கிறாருன்னா கம்பல்சரி இருக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு ப்ராடக்ட்டை கூட இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டுன்னு அதுக்காக கூட அவர் எந்த ஒரு இதுவுமே போட்டது கிடையாது. அவரோட வீடியோ பார்க்கும்போது தான் சரி இவரே இவ்வளோ ஸ்ட்ராங்காக போடுறாரு. பொதுவாக ஷேர் மார்க்கெட் பற்றி யாருமே எங்கேயுமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இவர் சொல்கிறாருன்னா ஏதோ இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறேன்னா அது இங்கே தான், என்ட்ரி ஃபின் அகாடமியில் தான் நான் ஆட் பண்ணுறேன். ப்ளஸ் நிறைய வீடியோஸு இந்த இன்ஸ்டாகிராம்லேருந்து வரும். நாகராஜ் சார் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் என்னுடைய ஆப்ஷன் லெவலில் இன்க்ரீஸ் ஆச்சு. நான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் நல்ல என்னுடைய கேபிட்டல் கெயின் ஆனதே அங்கே போய் தான். இதெல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை லைவ் கிளாஸ் கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ஸ் எல்லாம் கிடையாது. என்னால் ஒரு வீடியோ பார்த்துட்டு டக்குன்னு புரிஞ்சுக்கிற லெவலுக்கோ இல்லை டெக்னிக்கலாக அவங்க ஏதாச்சும் ஒரு வேர்ட் சொன்னால் கூட என்னால் அது புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நான் தேடணும். அந்த ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் சொன்னாலுமே அதை தேடுறதுக்கு நான் 10 வாட்டி யூடியூப்பில் தேடி பார்க்கணும், கூகுளில் பார்க்கணும், இல்லைனாக்கா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த ChatGPT இதில் போட்டு பார்க்கணும். இதில் எல்லாம் போட்டு தான் நான் ஏதாச்சும் ஒன்றுத்தில் தெரிஞ்சுக்கணும். எனக்கு முதல் தேவை என்னடான்னா தமிழில் சொல்லித்தரணும். எனக்கு மார்க்கெட் கிளாஸு தமிழில் சொல்லித்தரணும். 2வது பக்கத்தில் இருந்து லைவ் மார்க்கெட் கிளாஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எனக்கு பார்க்கும்போது எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. சென்னையிலையும் ஒரு சிலர் பண்ணுறாங்க, இன்னும் 2-3 இடத்துலலாம் இருக்குது. 2,000-3,000 கொடுத்து செஷன்ஸ் அட்டன் பண்ணுவேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா டவுட்ஸ் கேட்க முடியாது. அந்த இடத்துல வீடியோ ஜெர்க் ஆகும், இல்லை நமக்கு சர்வர் இஷ்யூவாக இருக்கா, இல்லை டேட்டா ப்ராப்ளம் இருக்கான்றது தெரியாது. ஃப்ரீ வெபினார் எங்கே போட்டாலும் போயிடுவாங்க. யார் ஒருத்தர் ஃப்ரீ வெபினார் ஷேர் மார்க்கெட் பற்றி இன்றைக்கி நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம், ஃப்ரீயாகவே சொல்லித்தரோம் அப்படின்னா நான் எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரி விட்டுட்டு ஓடிடுவேன். காரணம் அங்கே போனால் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம கற்றுக்கணும், ஏதோ ஒரு கற்றுக்கணும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஃபீஸு இன்ட்ராடே ஒரு நாள் செமினார் மாதிரி நடத்துகிறேன், 1000 ரூபா ஃபீஸ்னாலுமே நான் அதை கொடுத்துட்டு போயிடுவேன். இப்படி எங்கேனாலுமே சாப்பாடுன்னா போயிடுவேன்ற மாதிரி எனக்கு ஷேர் மார்க்கெட்டு இங்கேனா போஸ்ட்டு பார்த்தனாக்கா அடுத்த செகண்டே போக ஆரம்பிச்சிடுவேன். போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். முதல் கேள்வி, எனக்கு தமிழில் தான் சொல்லித்தரணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது சார் 100% தமிழில் தான் சொல்லித்தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. 2வது டவுட் செஷன். டவுட்டு நம்ம கிளாஸு 1.5 மணி நேரம் கிளாஸ் நடக்கும்.
1.5 மணி நேரம் கிளாஸ் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் டவுட் எங்கே வேணும் எவ்வளோ நேரம் வேணாலும் டவுட் கேளுங்க, உங்களுக்கு டவுட் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு தான் எங்கள் கிளாஸே முடியும் அப்படின்னு சொன்னாங்க. 2வது விஷயம். 3வது விஷயம், ஒருவேளை எனக்கு அந்த நேரத்தில் நான் பார்க்கல, திருப்பி நான் அந்த வீடியோ பார்க்கணும், எனக்கு மற்ற நேரத்தில் திருப்பி எனக்கு குழம்பி போய் மறுபடியும் எனக்கு டவுட் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னும் போது அதுக்குன்னு டிஸ்கார்ட் குரூப் இருக்குது. நீங்கள் எப்போ என்ன போடுங்க, எங்களுடைய மென்டார் அதில் இருப்பாங்க. நீங்கள் போட்டிங்கன்னா அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ பார்த்து உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க. பட் மேக்ஸிமம் உங்களுக்கு உடனே சொல்லிவிடுவாங்க, ரிசல்ட் சொல்லிவிடுவாங்கன்னு. நானும் ஜாயின் பண்ணேன். 2வது விஷயம் பணம். எல்லா இடத்துலையுமே பணம் போட்டு போட்டு நம்பி ஏமாந்தது தான் மிச்சம். ஏதோ ஒரு செமினார் போவேன், அட்டன் பண்ணுவேன், காலையிலேருந்து சாயங்காலம் நடக்கும், கொடுத்த காசுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சோம்னா சின்னதாக ஒரு புக்லெட் ஒன்று கொடுத்து அனுப்புவாங்க. அந்த புக்லெட்டு திருப்பி அவங்ககிட்ட நம்ம டவுட் கேட்கணும்னா திருப்பியும் இன்னொரு 1000 ரூபா கொடுத்தா தான் நம்ம டவுட் கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. எனக்கு டவுட்ஸ் தான் அதிகமாக வரும், கேள்வி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இதை என்ன பண்ணணுன்ற கேள்வி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணட்டோம்னா, நீங்கள் எனி டைம் டவுட் கேளுங்க, கம்பல்சரி உங்களுக்கு எனி டைம் உங்கள் ஆளுங்க சப்போர்ட் இருந்துகிட்டே இருப்பாங்க, நீங்கள் பண்ணுங்க. சரிங்க, நான் பணத்தை எப்படி கட்டுறதுன்னா இஎம்ஐயில் கூட பே பண்ணிக்கலாங்க. சரி பரவாயில்ல, இவ்வளோ விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் நான் யோசிச்சது, லட்சக்கணக்கில் மார்க்கெட்டில் விட்டுட்டோம், அது எப்படியாச்சும் டேக் ஓவர் பண்ணுறோமோ இல்லையோ அங்கேருந்து நான் கற்றுக்கிட்டோம். ஒரு கிளாஸ் நடக்கும்போது மேடம் ஒருத்தர் சொன்னாங்க, சண்மதி மேம் தான் சொன்னாங்க, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சார்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியணும் சார், சார்ட் பார்த்தா உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றது தெரியணும், சார்ட் உங்ககிட்ட பேசணும், இல்லை நீங்கள் சார்ட் கிட்ட பேசணும். இன்ட்ராடேவாக இருந்தாலும் சரி, பொசிஷனாக இருந்தாலும் சரி, அங்கே என்ன நடந்திருக்குன்றது தெரியலன்னா நீங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறது வேஸ்ட். அது சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம கிளாஸுக்கு அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்தாங்க. பேசிக்ஸ் கிளாஸ் இதுதான் நமக்கு தான் தெரியுமே அப்படின்னு நான் நினச்சேன். நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்த அந்த இடத்துல புரிய வைக்குவாங்க அப்படின்றத மட்டும் நான் குறிக்கோளாக இருந்தேன். நமக்கு 10 விஷயம் தெரிஞ்சிருக்கு, அங்கேயும் 10 சொல்கிறாங்க, அந்த 10ல் ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆணித்தனமாக இருந்துச்சு. பொறுமையாக கிளாஸ் அட்டன் பண்ணேன். கிளாஸ் அட்டன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாச்சு. நான் பார்த்ததுமே நான் நிறைய செஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய இதில் கிளாஸுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனால் நான் பார்த்ததுலே பெஸ்ட்டுன்னா இன்ட்ரிஃபின் அகாடமி மட்டும் தான். அதுவும் நாகராஜ் சார் கிளாஸு பக்காவாக இருக்கும், நம்பி வரலாம். இதுக்கு நான் கேரண்டின்னு சொல்கிறத விட கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் 10 பேர் கேரண்டி கொடுப்பீங்க.